Hallelujah. Hallelujah. If you have your Bibles, turn with me to the book of Genesis chapter 26. ஆதியாகமம் 26. Chapter 26 verses 1 all the way down to verse 32. ஒன்றிலிருந்து 32வது வசனம் வரை ஒருவர் தமிழிலே எடுத்து சத்தமாய் வாசியுங்கள். 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்குச் சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். 5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். 8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான். 9. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். 10. அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். 11. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறியச் சொன்னான். 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 13. அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. 15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. 18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். 19.
ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும் படிக்க இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். 23. அங்கே இருந்து பெயர் செபாவுக்கு போனான். 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்த உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். 26. அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்குச் செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். 30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்துக் குடித்தார்கள். 31. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். 32. அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீர் கண்டோம் என்றார்கள். Amen. Let's take our Bibles in our hands. நம் வேதாகமத்தை கையில் Let's make a எடுத்துக்கொள்வோம். confession today. இந்த நாளில் ஒரு அறிக்கை செய்வோம். Hallelujah. This is my Bible. இது என்னுடைய வேதாகமம். I am what it says I am. இது என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ, I can have what it says I can have. இது நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். I can do what it says I can do. இது என்ன சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். Today I'll be taught the word of God. இன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கற்பிக்கப்படும். I boldly confess. நான் தைரியமாக அறிக்கையிடுகிறேன். My mind is alert. என் மனம் விழிப்புடன் இருக்கிறது. My heart is receptive. என் மனம் ஏற்றுக்கொள்கிறது. I will never be the same again. நான் இனியும் இப்படியே இருக்க மாட்டேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Never, never, never. என்றுமே 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 இல்லை. Father, I pray for this word, that today this word will be a source of life unto us. ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையானது எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக இருக்கும்படியாக. As this is the year of Ayin, and as we dig new wells, ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டு ஆயின் என்ற ஆண்டாக இருக்கிறது. புதிய கிணறுகளை நாங்கள் I தோன்றுகிறோம். pray that rivers shall flow from us. இதோ எங்களுக்குள்ளாக நீரூற்றுகள் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். That Father, you will prosper us like how you prospered Abraham. ஆண்டவரே, ஆபிரகாமை நீ செழிப்பாக்கினது போல எங்களையும் செழிப்பாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask and pray that you reveal to us the secrets of your heart, and the Holy Spirit reveal to us your plans. இதோ உம்முடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியங்களையும் உம்முடைய திட்டங்களையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Holy Spirit, minister to us and speak to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் பேசும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. 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 Hallelujah. In this story we can see that they went through a severe famine.
இதோ இந்தையிலே நாம் பார்க்கிறோம், இதோ அவர்கள் மிக கொடுமையான பஞ்சத்திலே அவர்கள் கடந்து Just as சென்றார்கள். Abraham went through the famine, Isaac went through this famine. ஆபிரகாம் இதோ எப்படி அந்த பஞ்சத்துக்குள்ளாக கடந்து சென்றானோ அதே போல ஈசாக்கும். And then we can see that he makes his way to Gerar. இதோ இங்கு கெரார் என்ற இடத்திற்கு அவன் செல்கிறான். We can see that Gerar is near to Hebron and near to Masada. இதோ அந்த கெரார் என்ற இடம் மசாடாவுக்கும் எப்ரோனுக்கும் மத்தியிலே இருக்கிறது. And if we do a study about this place, இந்த கெரார் என்ற இடத்தை you can குறித்து go to the நாம் next ஆய்வு picture. செய்தோம் என்றால் The next picture. Next, you can see that it's a place of dryness. இது வறட்சியான ஒரு இடம் அது. It's a place where crops grow, yes. ஆமாம், செடி கொடிகள் எல்லாம் வளர்கிறது. The next picture. It's a place where you see wonderful flowers growing. இதோ மலர்கள் எல்லாம் Next மலர்கிறது. one. It's a place where wells are digged. இதோ அங்கு கிணறுகளும் தோன்றுகிறார்கள். And here you can see people who pass by, they build up tents. இதோ அங்க அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் கூடாரங்களை கட்டி அவர்கள் வசித்து And வருகிறார்கள். they dwell in that land for a short while and they moved on. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தங்கிவிட்டு பிறகு அவர்கள் பயணத்தை And this தொடங்குகிறார்கள். was the land of Isaac, which was prosperous and flourishing. இந்த நிலம்தான் ஈசாக்குடைய நிலம். இதோ செழிப்பாய் வளர்ச்சியாய் இருந்தது. I showed you these pictures so you understand about what happened in those days. இதோ இந்த படங்களை உங்களுக்கு காட்டுவது நோக்கம் அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. We see a severe famine in verse 1. ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மிக கடுமையான பஞ்சம். And so what Isaac did, he moved to Gerar, this place. அப்பொழுது இந்த இடம் கெராருக்கு ஈசாக்கு நகர்ந்து செல்கிறான். It's a new place. இதோ அது ஒரு புதிய இடம். It's a place where he didn't know what the outcome would be. அங்க என்ன நடக்கும் என்று ஒன்றும் அறியாமல் இருந்தான். And he stepped to Gerar with faith. விசுவாசத்தினாலே அந்த இடத்திற்கு கெராருக்கு சென்றான். And actually the Gerar was controlled by a king of Philistines. இதோ அங்கு பிலிஸ்தேர் நாட்டு ராஜா அந்த இடத்தை ஆளுகை செய்து And கொண்டிருந்தார். here we see the Lord appeared to Isaac. இங்கே ஈசாக்கிடத்திலே தேவன் தோன்றி, And he tells Isaac, do not go to Egypt, இதோ எகிப்துக்கு நீ போகாதே என்று சொல்கிறார். but do as I tell you. ஆனால் நான் உனக்கு சொல்வதை போல செய். Live in Gerar as a foreigner. இதோ ஒரு அந்நியராக இந்த கெரார் இடத்திலே நீ Tells this to Isaac to live in Gerar as a foreigner. கெரார் என்ற இந்த இடத்திலே ஒரு அந்நியராக வசித்து வா என்று கர்த்தர் சொல்கிறார். In those days, people who are foreigners, they will pitch a tent and they will stay in a temporal place. அந்நாட்களிலே இப்படி அந்நியர்களாய் இருப்பவர்கள் அவர்கள் இடம் மாறிவிட்டு இடம் செல்லும் பொழுது ஒரு கூடாரத்தை கட்டி அவர்களை And for வசித்து their கடந்து source, செல்வார்கள். and to live, they had to dig wells to produce water. இதோ அவர்கள் தண்ணீர் குடிக்க அவர்கள் கிணறுகள் தோண்டும்படியாக இருந்தது. We had a chance and an opportunity to see in India, in a village in Bangalore, how they digged a bore where water came out. இதோ நாங்கள் இந்தியாவுக்கு சென்றபோது பெங்களூர் என்ற இடத்திலே ஒரு கிராமத்தில் எப்படி கிணறு தோன்றுகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். And they said to us, they digged and digged and digged and no water came. இதோ அவங்க சொன்னார்கள் அவர்கள் அந்த கிணறு எவ்வளவு ஆழமாக தோண்டினாலும் தண்ணீர் இன்னும் வராமல் இருந்தது. And it came to a certain depth where they digged and they were on the verge of giving up. இதோ ரொம்ப ஆழமாக தோண்டின பிறகு கைவிட்டு விடலாமா என்று யோசித்த போது, If water didn't come, they didn't have water for the necessary needs. இதோ தண்ணீர் விட்டால் அவ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தது. And you would have to tap the water source from somewhere else and pay for it. அதற்கு அப்படி தண்ணீர் கிடைக்காவிட்டால் வேறொரு இடத்துல தண்ணீர் பெற்றுக்கொண்டு அதற்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டும். Having your own source of water is important. உங்களுடைய சொந்த தண்ணீர் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். And what happened in this place in Bangalore, after people said they started giving up, இதோ கைவிட்டு விடலாம் என்ற சூழ்நிலையில இருந்த போது the pastor laid hands and started praying. இதோ போதகர் கைவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். And true enough, at that time water started to spread out. அப்பொழுது உடனே தண்ணீர் பிச்சு கொண்டு வந்தது. And what he said was that water was the best water in the entire village. அதற்கு ஜனங்கள் கொடுத்த சாட்சி அந்த இடத்தில் அந்த கிணற்றிலே வருகிற தண்ணீர் தான் மிக சிறப்பாக இருக்கிறது என்று And now சொன்னார்கள். even the minister is taking their water and அங்க going. இருக்கிற மினிஸ்டர் கூட அங்கிருந்து தண்ணீர், Though even the minister, how big is the minister's house? It's like a palace. அந்த மினிஸ்டரோட வீடு ஒரு அரண்மனையை போல இருந்தது. I think half of Ishun. ஈஷன் பாதி இருக்கலாம். But he had to take water from this man. ஆனால் இந்த மனுஷனிடத்திலிருந்து தண்ணீர் வாங்க வந்தார். This is the thing now. இதுதான் We காரியம். can have all the blessings of this world, இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் but it will never match the blessings of God. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஈடாகாது. Amen. ஆமென். People's eyes will wonder what
is this guy doing? ஜனங்களுடைய கண்கள் எப்பொழுதே பார்க்கும் இவன் என்னதான் செய்து கொண்டிருக்கிறான். How come his water is the best? இவனோட தண்ணீர் மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்பா இருக்கிறது? How come his crops are flourishing? இவனோட பயிர்கள் மட்டும் எப்படி வளர்ச்சியா இருக்கிறது? The same thing happened to Isaac here. அதே போலதான் ஈசாவுக்கும் நடந்தது. We can see he left the land and he went to a new land. இதோ தன்னுடைய இடத்தை விட்டு ஒரு புதிய தேசத்திற்கு அவன் கடந்து செல்கிறான். And in Gerar, இதோ கராரிலே we can see many things happened. அநேக காரியங்கள் நடப்பதை நாம் வாசிக்கிறோம். That his wells were covered with dirt. இதோ அவனுடைய கிணறுகளிலே அழுக்கு இருக்கிறது. How the Philistines declared war on Israelite. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதிராக இந்த பிலித்தியர்கள் இதோ எப்படி ஒரு யுத்தத்தை செய்தார்களோ, By covering their wells. அவர்கள் அந்த கிணறுகளை மூடினார்கள். They covered their wells so that their source of water will be stopped. இதோ அந்த கிணறை மூடினால் அவர்கள் தண்ணீர் பெற முடியாமல் இருக்கும் என்று அவர்கள் கிணறுகளை மூடிவிட்டார்கள். And they will become weak and they will become thirsty and they will have to go in search for a new place. அப்பொழுது அவர்கள் தண்ணீர் கிடைக்காமல் மிக பலவீனனாகி அவர்கள் வேறொரு இடத்தை தேடி தண்ணீருக்காக செல்வார்கள். Imagine that well is their only source of refreshness. இதோ அந்த கிணறானது அது மட்டுமே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற ஒரே ஒரு இடமாய் இருந்தது. Fresh water comes from that well. இதோ நல்ல தண்ணீர் அந்த கிணறிலிருந்து வருகிறது. And so what the enemy does, he covers that well. அப்பொழுது எதிராளி என்ன செய்கிறான்? அந்த கிணற்றை மூடி விடுகிறான். And that is a declaration of war. இதோ அது யுத்தத்திற்கு அறிக்கை. So where am I going with this? இதை குறித்து நான் என்ன சொல்ல வருகிறேன்? Today the devil has come to cover our wells. இந்த நாளிலே பிசாசானவன் நம்முடைய கிணறுகளை மூடும்படியாக வருகிறான். The Lord has digged a well within us. நமக்குள்ளாக கர்த்தர் ஒரு கிணற்றை தோண்டி And the word இருக்கிறார். of God shows that out of our bellies shall flow rivers of living water. இதோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வயிற்றிலிருந்து இதோ ஜீவ நதி புறப்பட்டு வரும் என்று. And the freshness of this river will be like fresh as never seen. இதோ இந்த ஜீவ நதியானது என்றுமே இல்லாமல் எப்பொழுதுமே புதிதாய் இருக்கும். Because from this river healing comes. இந்த ஜீவ நதியிலிருந்து சுகம் வரும். From this river a great anointing flows. இந்த ஜீவ நதியிலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் புறப்பட்டு வரும். But what the devil tries to do ஆனால் பிசாசு என்ன செய்ய முயல்வான்? is he comes to declare war on us. நமக்கு எதிராக யுத்தத்தை செய்வான். And he comes and he shuts that well. இதோ வந்து அந்த கிணறை அடைக்கும்படியாக முயற்சி செய்வான். That many times we go through a time of dryness and drought. அநேக வேளையிலே வறட்சியான வறண்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். We can see here that he goes to the valley of Gerar. இதோ இங்கு கராரில் இருக்கிற அந்த கிணறுக்கு சென்று And Gerar represents இதோ அங்கு கரார் என்றால் a dry place. இதோ வறண்ட இடம். A place of dryness. இதோ வறண்ட இடமாய் A இருக்கிறது. place where there is a lack of water. இதோ தண்ணீர் இல்லாமல் இருந்தது. See, Isaac had just experienced the supernatural blessings of God. இதோ ஈசாக்கு தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதங்களை உணர்ந்திருக்கிறான். We can see in the previous verses of how he was prosperous. இதோ கடந்த அந்த சில வசனங்களிலே எப்படி செழிப்பானவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். We see in verse 12 when Isaac planted his crops that year, he harvested 100 times more grain than he had planted. இதோ 12வது வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று Whatever he வாசிக்கிறோம். sowed, அவன் என்ன எல்லாம் விதைத்தானோ he reaped even 100 times more than that. 100 மடங்கு அதிகமாய் அவன் பலனை பெற்றான். Imagine he just planted for 5 pomelo trees. நினைத்து பாருங்க, 5 பொமேலோ மரங்களை அவன் நட்டு வைத்திருந்தான். But instead of 5, 500 came. இதோ 5க்கு பதிலாக 500 மரங்கள் வந்தன. I want you to picture how he was blessed. இதோ அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் The என்று Bible யோசித்து says that பாருங்கள். his crops, the livelihood of these people are their crops. இதோ நாம் வாசிக்கிறோம் அந்த வேதாகம காலங்களிலே அந்த ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா காரியமும் அந்த வயலும் அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த தாவரங்களும் தான். And in verse 12 it says that he was blessed 100 times more. இதோ 12வது வசனம் சொல்லுகிறது 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான் என்று. He says he became a very rich man. அதோ மிக நல்ல ஒரு ஐஸ்வர்யன் ஆகி வந்தான் என்று நாம் And his வாசிக்கிறோம். wealth continued to grow. இதோ அந்த ஐஸ்வர்யம் தொடர்ந்து வளர ஆரம்பித்தது. And he goes on to say in 14 he acquired so much flock and sheep and goats and herds and cattle and servants that the Philistines became jealous of him. 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு ஆட்டு மண்டையும் மாட்டு மண்டையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். Because he obeyed the voice of God. காரணம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து And he went to Gerar. இதோ கெராருக்கு சென்றான். God blessed him in the land of dryness. அந்த வறண்ட இடத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And what happened? என்ன நடந்தது?
the people got jealous. அங்க இருக்கிற ஜனங்கள் பொறாமை கொண்டார்கள். The Philistines started getting green eyes. பெலிஸ்தருக்கு கண்கள் எல்லாம் பச்சை நிறமாக How மாறினது. come this man is rich? எப்படி இந்த மனுஷன் மட்டும் இவ்வளவு செழிப்பா How இருக்கிறான்? come he's so rich? அவனுக்கு எப்படி இவ்வளவு ஐஸ்வர்யம்? How come his wealth is expanding? எப்படி அவனுடைய ஐஸ்வர்யம் பெருகிக் கொண்டே போகிறது? Many of times when we are in the favor of God, அநேக வேளையிலே தேவனுடைய தயவிலே நாம் இருக்கும் பொழுது there will be people who will be jealous of us. நம்மை கொண்டு பொறாமைப்படுகிற ஜனங்கள் இருக்க There செய்கிறார்கள். will be people who will start to envy us. இதோ ஜனங்கள் நம்மை கண்டு பொறாமைப்படுவார்கள். And they will come like a devil and try to rob you of the blessings. பிசாசை போல வந்து நமக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை திருடி செல்ல முயல்வார்கள். And here we see in verse 14, 14வது வசனத்திலே நாம் that பார்க்கிறோம். he acquired so much that people became jealous of him. இதோ அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வந்து ஜனங்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். Verse 15, so the Philistines filled up all of Isaac's wells with dirt. இதோ அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். These were the wells that had been dug by the servant of his father Abraham. இதோ தன்னுடைய தகப்பனுடைய இந்த வேலைக்காரர்கள் தோண்டின துறவுகள் இந்த கிணறுகள். Finally the king Abimelech இதோ பிறகு அபிமெலேக் ordered Isaac to leave the country. ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறான், இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு. They were so jealous of him that he said, leave all these blessings and get out of here. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று அவன் சொல்லுகிறான். And so he makes his way to a new land. இதோ அப்பொழுது புதிய இடத்திற்கு அவன் செல்கிறான். And here we see in verse 16, he says, they go somewhere else, he says, for you have become too powerful for us. இதோ அங்கே இன்னொரு இடத்துக்கு செல்லும்போது அவர்கள் சொல்கிறார், நீங்கள் இன்னும் பலவானாய் இருக்கிறீர்கள். And he makes his way to the Gerar valley. இதோ அப்பொழுது அந்த கெரார் பள்ளத்தாக்குக்கு செல்கிறார். Now underline that word Gerar valley in your Bibles. இதோ கெரார் பள்ளத்தாக்கு என்ற அந்த பெயரை கொடுத்துக் கொள்ளுங்கள். Tell the person beside you Gerar valley. இதோ கெரார் பள்ளத்தாக்கு. Gerar represents a dry place. இந்த கெரார் என்ற அந்த இடம் என்பதற்கு அர்த்தம் இதோ வறண்ட இடம். A place where they went through great. இதோ அதிகமான வறட்சியான சூழ்நிலையில அவர்கள் Here கடந்து we see the சென்றார்கள். valley of Gerar, they set up tents. இதோ அங்கு கூடாரங்களை போட்டு He reopened the wells his father had dug. இதோ தன்னுடைய தகப்பனார் வெட்டின அந்த கிணறுகளை மீண்டுமாக அவன் வெட்டி And he restored the name of Abraham had given them. இதோ ஆபிரகாம் கொடுத்த பெயரை மறுபடியுமாக மீட்டுக் And கொண்டார். it says in verse 19, Isaac's servants also begin to dug in the Gerar valley and discovered a well of fresh water. 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். But then the shepherds from Gerar came and claimed the spring. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய But then when the shepherds from Gerar came and claimed the spring, this is our water, they said. And they argued over Isaac's herdsmen. So Isaac named the well Isaac, which means argument. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். The valley of Gerar represents a place of dryness. இந்த கெரார் பள்ளத்தாக்கு என்பது வறண்ட இடத்தை குறிக்கிறது. A well that is dry. இந்த வறண்ட ஒரு நிலம் அது. If you go and see the pool of Bethesda, பெத்தஸ்தா குளத்தை நீங்கள் சென்று it's a பார்த்தீர்களானால் pool that had many miracles taking place there. அநேக அற்புதங்கள் நடந்த இடம் அது. He says the angel of the Lord would stir that. இதோ அங்கு தேவ தூதன் வந்து அந்த குளத்தை வந்து கிடறுகிறான். And whoever went into that pool first would receive that healing. முதலாவதாக யார் அந்த குளத்துக்குள்ளாக சென்று குளிக்கிறார்களோ அவர்கள் சுகம் பெற்றுக் But கொள்வார்கள். today if you go and look at that pool, ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அந்த குளத்திற்கு it சென்றீர்களானால் is just pure stones. வெறும் கற்கள் தான் இருக்கின்றன. There's nothing left of that pool, அந்த கிணற்றில ஒன்றும் இல்லை. but just stones and remains. இதோ வெறும் கற்கள் மட்டும்தான் இருக்கின்றன. The same way this was closed, this well was closed. அதே போல இந்த கிணறு மூடப்பட்டிருந்தது. And then we see that when they claimed this spring, இதோ இந்த கிணறு எங்களுடையது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணின போது a great drought. Sometimes the devil comes to close our lives. சில வேளையிலே பிசாசு நம்முடைய வாழ்க்கையை மூடும்படியாக வருவான். He comes to take away that river of living water that God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் நதியை திருடி He செல்லும்படியாக comes to பிசாசு seal it வருவான். up.
இதோ அதை அடைக்கும்படியாக Because he அவர் knows if வருவார். the river is flowing, the anointing is flowing, God's people become powerful. காரணம் அந்த நதி ஏதோ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ அந்த தேவனுடைய அபிஷேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் வல்லமை பெறுகிறார்கள். Come on, tell the person beside you, when the anointing is flowing, you become powerful. இதோ அந்த அபிஷேகம் நிரம்பும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்லுங்கள். Come on, tell the person beside you, when the anointing is flowing, you become powerful. இதோ பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் இதோ வழிந்து கொண்டிருக்கும் பொழுது இதோ நீங்கள் வல்லமை ஆவீர்கள். Shake them and say, come on, tell the person in their ears, when the anointing is flowing, you become powerful. அவர்களை குலுக்கி காதுகளை சொல்லுங்கள், அது உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி வழியும் பொழுது நீங்கள் வல்லமையாகி கொண்டிருக்கிறீர்கள். But when the well is dry, ஆனால் அந்த கிணறானது no வறட்சியா matter இருக்கும் what we பொழுது do with our strength, we can't see it come to pass. நம்முடைய பலத்தினாலே நாம் என்னதான் செய்தாலும் ஒன்றுமே நடக்காது. So Valley of Gera is a dry place. இதோ இந்த கெரா பள்ளத்தாக்கு ஒரு வறண்ட இடம். There are many who are spiritually thirsty. அநேகர் ஆவியிலே தாகத்தோடு இருக்கிறார்கள். Their river has been cut dry. காரணம் அவர்களுடைய அந்த ஆறு இதோ அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. And we see he goes on to dig a new well. இதோ புதிய கிணறு தோண்டும்படியாக அவன் செல்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். Talking about new wells. புதிய கிணறுகள். You know, in the last few weeks we had Bishop Prakash who came and shared the word. இதோ கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக போதகர் பிஷப் பிரகாஷ் அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். And he shared with us that this is the year of Ayin. இந்த ஆண்டானது ஆயின் என்ற How many of you ஆண்டு என்று heard that சொன்னார். message? எத்தனை பேர் அந்த செய்தி நினைவு What does வைத்திருக்கிறீர்கள்? Ayin stand for? ஆயின் என்றால் என்ன? கேட்டீங்க? புரிஞ்சுங்களா? புரியலையா? The year of Ayin is a year of new wells. இதோ அந்த ஆயின் என்ற ஆண்டு புதிய Come கிணறுகள். on, write this in your Bible. The year of Ayin is a year of new wells. இதோ உங்க வேதாகமத்தை எழுதிக் கொள்ளுங்கள். அந்த ஆயின் என்ற ஆண்டு இதோ புதிய கிணறுகள். I'll give you a very simple way to study about this word Ayin. Go to the internet under Google and search, type AYIN and you will see it there. இதோ இன்டர்நெட்க்கு போய் AYIN என்று நீங்க போட்டு பாருங்கள், அங்கு வரும். Ayin says the Lord's eyes are upon you. இதோ அந்த ஆயின் என்பது கர்த்தருடைய கண்கள் உன் மீது இருக்கிறது. At the same time it speaks about new wells being formed. அதே வேளையிலே Being digged. புதிய கிணறுகள் தோன்றுவதை அது குறிக்கிறது. This year is we're going to see new wells being digged in our lives. இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய கிணறுகள் தோண்டப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். New avenues of power moving in our lives. புதிய எல்லைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை வருவதை நாம் New பார்க்கிறோம். avenues that we're going to unleash into this world. புதிய இடங்களிலே புதிய காரியங்களிலே நாம் இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள When I போகிறோம். look at the big picture, நாம் அந்த முழு படத்தை நாம் பார்த்தோமானால், as men we stand in the midst of our situations and we look around and we see only closed doors and problems and situations. இதோ ஒரு மனுஷன் நடுவிலே நின்று கொண்டு தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது மூடப்பட்ட வாசல்களும் பிரச்சனைகளும் தான் பார்க்கிறான். But the Lord says when you rest upon him you mount up your wings like eagles. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீர் அவரிடத்திலே இளைப்பாறும் பொழுது இதோ கழுகை போல உயர பறப்பாய் என்று. And if you look at how an eagle works, எப்படி இந்த கழுகு செயல்படும் என்று நாம் it பார்த்தோமானால், soars from above and it looks at the situation from above. அது மேலிருந்து பார்த்து இதோ மேலிருந்து கீழே என்ன சூழ்நிலை இருக்கிறது என்று பார்க்கிறது. It gets the big picture. அதுக்கு அந்த நல்ல ஒரு பெரிய ஒரு காட்சி தோன்றும். And so when you look at the big picture for this year, இந்த ஆண்டு அந்த முழுமையான அந்த பெரிய காரியங்களை நாம் யோசித்து we see பார்த்தோமானால், the Lord is digging a new well within us. கர்த்தர் நமக்குள்ளாக புதிய கிணறுகளை வெட்டுகிறார். This year we have started a Bible school. இந்த ஆண்டு நாம் புதிய ஒரு வேதாகம கல்லூரி தொடங்கி That இருக்கிறோம். is a new well. அது ஒரு புதிய கிணறு. Because out of the well will flow rivers of living water. காரணம் அந்த கிணற்றிலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும். We'll see many people receiving new gifts. இதோ ஜனங்கள் புதிய வரன்களை பெற்றுக்கொள்வதை பார்ப்போம். Many will be equipped in the ministry of deliverance. அநேகர் விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகத்திலே Many will be equipped in the ministry of prophecy. அநேகர் தீர்க்கதரிசனம் கொடுக்கிற வரனிலே நிறைவார்கள். Many will be equipped in the gifts of healing. அநேகர் சுகப்படுத்துகிற வல்லமை பெற்றுக்கொள்வார்கள். It is just a year of new wells. இது புதிய ஆண்டு, புதிய கிணறுகள் வருகிற ஒரு Come on, ஆண்டு. tap the person beside you and say it's a year of new wells. இது பக்கத்துல தட்டி சொல்லுங்க, புதிய கிணறுகள் வருகிற Now ஆண்டு. turn to the person beside you, start digging. இதோ உங்களோட கிணறை வெட்ட தொடங்குங்கள். கிணறை வெட்ட தொடங்குங்கள். What does digging process mean? அந்த கிணறு வெட்டுவது என்றால் என்ன? It's a process where we put into and we remove. இதோ அதை நாம் உள்ளே வைத்து வெளியே எடுப்பது. We take out a part of. இதோ அதிலிருந்து ஒரு பகுதியை வெளியே எடுப்பது. Digging stands for taking out a part of. அந்த மண்ணை வெட்டுவது என்பது அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் வெளியே எடுப்பது என்று அர்த்தமாகும்.
A digging process in our life can be a painful process. நம்முடைய வாழ்க்கையில இப்படி கிணறு வெட்டுகிற அந்த காரியமானது கொஞ்சம் வலியை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். Sometimes they will cause us extreme pain. சில வேளையிலே மிக கடுமையான வலி நமக்கு கொடுக்கலாம். But then when you see the result of that pain, ஆனால் அந்த வலிக்கு பிறகு அதற்கு வருகிற பலன், it is the water that is beneath, the fresh water, அந்த வற்றாத நீரூற்று ஜீவநதி, so that the water can come through us. அது நமக்குள்ளாக புறப்பட்டு வரும். And that is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். The water symbolizes the moving of the Holy Spirit within our அந்த lives. தண்ணீரானது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை காண்பிக்கிறது. This year the Holy Spirit wants to work in a greater measure in our lives. இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மடங்கு ஒரு எல்லையிலே செயல்பட விரும்புகிறார். In the book of Acts chapter 1 verse 8 it says, when the Spirit of God comes upon you, தேவா இந்த பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது He gives you power. இதோ நீங்கள் பலன் அடைந்து, The word says power. இதோ வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். So out of our belly shall flow the rivers of living water, or shall flow power. இதோ வற்றாத நீர் ஜீவநதி புறப்பட்டு வரும், அந்த வல்லமை புறப்பட்டு வரும். Power. வல்லமை என்று சொல்லுங்க. Power. வல்லமை. You know, I went to the the $1 shop that's down here, இங்க இருக்கிற அந்த ஒரு வெள்ளி கடைக்கு நான் and I சென்றிருந்தேன். saw batteries all laid out. If you go and see afterwards, all batteries. அங்க எல்லாம் பேட்டரிஸ் வித்து கொண்டிருந்தார்கள். And there was 4 batteries for 50 cents. 4 பேட்டரி 50 காசுன்னு இருந்தது. And there was 2 batteries for 180. இதோ 2 பேட்டரி ஒரு வெள்ளி 80 காசு என்று I said, இருந்தது. 50 cents. Okay, பரவாயில்லை. சரி 50 காசு வாங்குவோம் என்று நான் வாங்கினேன். கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம். So 50 cents. 50 காசு பணம் சேமிக்கலாம் என்று வாங்கினேன். And I went and I fixed it to my remote control என்னோட ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த பேட்டரியை போட்டபோது for the TV, அந்த டிவிக்காக And I used it for about 1 week. ஒரு வாரம் பயன்படுத்தினேன். And it stopped working. அது நின்று போய் And விட்டது. I pressed, I had to get up and on the TV myself. அது அந்த அமுக்குனா அந்த டிவி திறக்கவில்லை. And so I went to the shop. அப்ப திருப்பி கடைக்கு And சென்றேன். this time when I saw the battery, I bought the 180. இந்த தடவை அந்த ஒரு வெள்ளி 80 காசு பேட்டரியை And வாங்கினேன். yeah, that's why the battery is in the house now. அதனால தான் அந்த பேட்டரி இன்னும் வீட்ல இருக்கிறது. So always remember this. இதோ எப்பொழுதுமே நினைவு We கூறுங்கள், got to get the right stuff. சரியான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Even with the anointing, make sure it's the anointing of the Holy Spirit. அபிஷேகம் கூட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம் என்று Make நாம் sure உறுதியாக your இருக்க வேண்டும். well is filled with the power of the Holy Spirit. உங்களுடைய கிணறானது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Sometimes we dig a well சில வேளையிலே கிணறு வெட்டுகிறோம், and we end up on hard ground. இதோ மிக கடுமையான நிலத்திலே நாம் நின்று விடுகிறோம். For those of you who have been to villages in India, you will know about this. இதோ இந்தியாவிலே கிராமத்திலே நீங்கள் சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும். Every house has to dig their own well. ஒவ்வொரு வீடும் தங்களுடைய சொந்த கிணறு வெட்டுவார்கள். It's their source of water for their அதுதான் families. அங்கு அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் வருகிற தண்ணீர் அதிலிருந்து தான் கிடைக்கும். And they start digging and digging and digging. இதோ அவர்கள் அந்த கிணறை வெட்ட வெட்ட, The moment they hit on the hard ground, எப்பொழுது அந்த மிக கடுமையான நிலத்துக்குள்ளாக அவர்கள் செல்கிறார்களோ, they know that well is spoiled. They can't use that well. அந்த கிணறை பயன்படுத்த முடியாது என்று How many of அவர்களுக்கு you know? தெரியும். எத்தனை பேருக்கு Yeah, தெரியும்? brother. We have a brother from Myanmar. You are from Myanmar, right? You know, right? In Myanmar, the wells, right? Yeah. See, he's saying yes. So you got to understand this. Many of times we dig deep, அநேக வேளையிலே நாம் ஆழமாக நாம் விட்டுகிறோம், but we hit on hard ground. இதோ கடுமையான நிலத்திலே நாம் வெட்டி We got விடுகிறோம். to dig in the right place. சரியான இடத்துல நாம் கிணறு வெட்ட Come on, tell the வேண்டும். person beside you, dig in the right place. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியான இடத்துல கிணறு வெட்டுங்கள். Amen. So here we see the first place he dig was the valley of Gerar. இதோ முதலாவது இடத்திலே அவன் கிணறு வெட்டினது அந்த கேரார் பள்ளத்தாக்கிலே. And we can see the shepherds claimed ownership over that well. அதற்கு பிறகு அங்க இருக்கிற மேய்ப்பர்கள் அது எங்களுக்கு சொந்தம் என்று வாங்கி And he goes விட்டார்கள். on and digs a second well called Isaac. பிறகு இசேக் என்ற இரண்டாவது கிணறு வெட்டுகிறான். The name Isaac means argument. இதோ இசேக் என்ற அதுக்கு அர்த்தம் இதோ வாக்குவாதம். He says here, Isaac's men then dug another well. இதோ வேறொரு துறவை வெட்டினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். But again there was dispute over it. அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். So they named it Sitna. ஆகையால் அதற்கு சித்னா என்று If பெயரிட்டார். you see the well Isaac, இதோ அந்த இசேக் அந்த கிணறை பார்க்கும் it பொழுது remains a place of contention, a place of argument. இதோ அங்கே மன வருத்தமும் வாக்குவாதம் என்று அர்த்தமாக இருக்கிறது. You know, at first glance, முதல் பார்வையிலே it looked like a wonderful place. பார்க்க மிக அழகான இடமாய் இருக்கிறது. For Isaac, it must have looked like a place that where his father's wells were. இதோ ஈசாக் அதை பார்த்தவுடனே தகப்பனார் இருக்க வெட்டின கிணறை போல தோன்றிருக்கும். However, when he digged at Isaac, he found problems. ஆனால் எங்கு வெட்டினாலும் அங்கு பிரச்சனை, He found contention. அங்கு முறுமுறுப்பு. You know,
there will be contention. அதோ இங்க இப்படி முணுமுணுப்பெல்லாம் இருக்கும். Sometimes when we move in the power of the Holy Spirit, சில வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே வல்லமையிலே நாம் செயல்படும் பொழுது, have you noticed when you draw closer to God, நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, தேவனோடு நீங்கள் மிக நெருக்கமாய் செல்லும் பொழுது you tend to see more problems coming your way? இன்னும் அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். How many of you noticed that? எத்தனை பேர் அதை When you உணர்ந்திருக்கிறீர்கள்? draw closer to God, நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரும் பொழுது you see the problems increase. இன்னும் பிரச்சனைகள் பெருசாகும். How many of you have seen that before? எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கிறீர்கள்? It's because why the devil wants us to shift off course. காரணம் நாம் தவறான பாதையிலே செல்ல வேண்டும் என்று பிசாசு He முயற்சி knows செய்வான். a place where great things will spring forth. காரணம் அவனுக்கு தெரியும் அதே இடத்துல நாம் இருந்தோம் என்றால் பெரிய காரியங்கள் ஆசீர்வாதங்களை நாம் And he பெற்றுக்கொள்வோம் will என்று. bring contention to it. அப்பொழுது அங்கு சில கலக்கங்களை கொண்டு வருகிறான். People will come there to distract you off your course. இது நீங்கள் தேவனுடைய கவனத்திலிருந்து திசை மாறி செல்லும்படியாக People ஜனங்கள் will come to வருவார்கள். disappoint you. உங்கள் மனதை கஷ்டப்படுத்தும்படியாக They will ஜனங்கள் say, no, you're வருவார்கள். not of the spirit, it's your flesh. இதோ நீ ஆவிலே செயல்படவில்லை, நீ சரீரத்தினாலே செயல்படுகிறாய் என்று They சொல்வார்கள். will try to close இதோ that well. அந்த கிணறை அடைக்கும்படியாக முயற்சி செய்வார்கள். Isaac stands for a place of contention. இசேக் என்பது இந்த மிக வாக்குவாதம் முணுமுணுப்பான இடம் அது. At times of a place of difficulty. இதோ கஷ்டமான இடம் அது. A place of strife. இதோ போராட்டமான இடம். A place of great difficulty of a certain kind. இதோ ஒரு வித்தியாசமான கஷ்டங்களும் கொண்டு வருகிற ஒரு இடம் அது. We got to identify this thing. இந்த காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Even when there is contention in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி கஷ்டங்கள் வந்தாலும், when people try to close that well, அந்த கிணறை ஜனங்கள் அடைக்க வந்தாலும், always understand you are a foreigner in the land. நீங்கள் அந்த நிலத்திலே அந்நியராக இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். I remember Pastor Patrick Lau, he preached this message in this church. இந்த சபையிலே போதகர் பட்ரிக்லா ஒரு தடவை வந்து இந்த செய்தி கொடுத்திருந்தார். Each one of us are on a pilgrimage. இதோ நாம் எல்லோருமே ஒரு யாத்திரையில இருப்பது போல, Like pilgrims walking through the land. இதோ அந்த யாத்திரிகளை போல நாம் அந்த நிலத்திலே நாம் பயணம் A செய்கிறோம். pilgrim will never take everything as permanent. இதோ அந்த யாத்திரையானது நிரந்தரமாக எதுவுமே எடுத்துக்கொள்ள A pilgrim will மாட்டார்கள். always have a temporal mindset. இதோ எப்பொழுதுமே தற்காலிகமான இடம்தான் என்று ஒரு They will எண்ணம் have a அவர்களுக்கு இருக்கும். mindset that, hey, I'm going to move on. நான் தொடர்ந்து செல்ல போகிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். I'm going to move on. நான் இங்க இருக்க போவதில்லை, I got to தொடர்ந்து செல்ல get where I போகிறேன். have to be. நான் எங்க செல்ல வேண்டுமோ அங்க செல்ல வேண்டும். And they don't make any place permanent. எந்த இடமே ஒரு மிக நிரந்தரமான ஒரு இடமாக அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. And here in the beginning of this chapter, we can see that God tells to Isaac to be a foreigner in the land. இங்கே இந்த பகுதி தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ இங்கே ஈசாக்கு ஒரு அந்நியராக இருக்கிறான். It's a call to move on. அவன் தொடர்ந்து மேலே செல்ல வேண்டும் என்ற ஒரு Not to be அழைப்பு. stuck in a certain place. இதோ ஒரே இடத்திலே மாட்டிக்கொள்ள கூடாது. If we make this our home, இது நம்முடைய comes when our wells are closed. மன கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது, நம்முடைய கிணறானது அடைக்கப்படும் பொழுது We become stuck. நாம் அங்கு மாட்டிக்கொள்வோம். But when we start making our home the eternal home, இதோ நம்முடைய வீடானது நித்திய வீடாக நாம் எண்ணினோமானால், and start treating this place as a temporary place. இது ஒரு தற்காலிகமான இடம், இது நிரந்தரமான இடம் இல்லை என்று நாம் யோசிக்கும் The Bible பொழுது, says that we are foreigners or we are aliens on this earth. இதோ நாம் இந்த இடத்துல அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் இருக்கிறோம் என்று When வேதாகமத்திலே we வாசிக்கிறோம். consciously keep in our mind that this is a temporal place, இதோ நம்முடைய மனதிலே இது தற்காலிகமான இடம் என்று எப்பொழுதுமே நாம் யோசித்துக் கொள்ளும் பொழுது, when our well is closed, நம்முடைய கிணறானது அடைக்கப்படும் பொழுது we will move on. நாம் தொடர்ந்து செல்வோம். When our well is closed, நம்முடைய கிணறு அடைக்கப்படும் we will பொழுது move on. நாம் தொடர்ந்து செல்வோம். When contention comes, we இதோ will move on. மன கஷ்டங்கள் கலக்கங்கள் வந்தாலும் நாம் கடந்து People செல்வோம். of God, are you getting me now? இதோ நீங்கள் நான் How many of you சொல்கிறது understand what I'm saying so எத்தனை far? பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? You lost, okay, let me explain to you. நான் மீண்டுமாக உங்களுக்கு உணர்த்துகிறேன். The Bible says that we are foreign or aliens on this earth. இதோ வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் I இருக்கிறோம். want you to picture a foreigner and an alien. இதோ ஒரு அந்நியராகவும் பரதேசியாகவும் யோசித்து பாருங்க. It's a place of temporal place. தற்காலிகமான ஒரு இடம், It is not a permanent place. அது நிரந்தரமான இடம் கிடையாது. This place you got to keep in mind that you have
a permanent place. இதோ நாம் எல்லோருமே நாம் நினைக்க வேண்டும் நமக்கு செல்ல வேண்டிய ஒரு நிரந்தரமான A இடம் place இருக்கிறது. where you'll be staying for eternity. நித்தியமாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டிய ஒரு இடம். And that's why the Bible says to set your mind on things that are above. அதனால தான் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் மேலே பரலோகத்துக்குரிய காரியங்கள் மீது நாம் நோக்கமாய் But இருக்க today in this வேண்டும். world, in our lives, we tend to put this place as a permanent place and that place is a temporal place. ஆனால் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இதுதான் நிரந்தரமான இடம் அது தற்காலிகமான இடம் என்று நாம் We யோசிக்கிறோம். start investing more of our time upon the land than upon His kingdom. இதோ இந்த உலகத்திலே பூலோகத்தில் அதிகமான நேரத்தையும் காரியங்களும் நாம் செலவழிக்கிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே செலவழிப்பதில்லை. And we become rooted to this earth. இந்த பூலோகத்திலேயே நாம் வேறு பிடித்து உறுதியாய் நிற்கிறோம். And when storms come, trials come, tribulations come, இதோ பிரச்சனைகளும் இடி மின்னல் போன்ற காரியங்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் we fall and we can't get up. நாம் விழுந்து விடுகிறோம் நாம் எழுந்து நிற்க முடியாமல் தவிக்கிறோம். Because why? We have made it a permanent ground for us. காரணம் இது நிரந்தரமான பூமியாக நாம் இதை வைத்து விட்டோம். But the moment we have in mind that the heaven is the permanent ground, ஆனால் எப்பொழுது நம்முடைய மனதிலே நான் என்னுடைய உறுதியான நிரந்தரமான இடம் பரலோகம் தான் என்று நாம் that யோசிக்கிறோமோ this is just a place of passing. இது நான் கடந்து செல்லுகிற ஒரு தற்காலிகமான இடம். A place of passing. இது நான் கடந்து செல்கிற ஒரு இடம். We will always go forward and dig another well. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி யோசிக்கும் பொழுது முன்னோக்கி சென்று நீங்கள் கிணறுகளை When வெட்டுவீர்கள். a problem comes, we won't look at the problem, we will move forward. பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டீர்கள் முன்னோக்கி செல்வீர்கள். We will move forward. முன்னோக்கி செல்வீர்கள். We will move forward. முன்னோக்கி செல்வீர்கள். The problem with many of us is because we make our ground permanent. நம்மில் அநேகர் இடத்துல இருக்கிற பிரச்சனையே நம்முடைய நிலத்தை உறுதியாக நாம் இருக்கிற நிரந்தரமான இடமாக And மாற்றிக்கொள்கிறோம். everything around us is so precious that we can't let go. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமா இருக்கிறது அதை விட முடியாமல் Do you understand தவிக்கிறோம். what I mean, church? நான் சொல்லுகிறது புரிகிறதா? How many of you get what I mean? எத்தனை பேருக்கு நான் என்ன We சொல்லுகிறேன் make என்று this புரிகிறது? ground permanent that it's so hard to let go. இந்த நிலத்தை இந்த பூலோகத்திலே நமக்கு நிரந்தரமான இடமாய் நாம் வைத்துக் Because we கொள்கிறோம். நாம் battle with விட்டு God. செல்வது Because கஷ்டமாய் we battle with இருக்கிறது. God. My house! ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் என் வீடு Lord, 300,000, you know. 300,000 வெள்ளிக்கு நான் வாங்கியிருக்கிறேன். Lord, Tavish. How? எப்படி ஆண்டவரே? Toyota Wish. டொயோட்டா விஷ். Lord, my Rolex watch, how? ஆண்டவரே என்னோட ரோலெக்ஸ் கடிகாரம் எப்படி ஆண்டவரே? When we learn that this earth is temporal, இதோ இந்த உலகமானது தற்காலிகம் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது parting will be easy. இதோ அதை விட்டு பிரிவது சுலபமாய் இருக்கும். Because we know that everything on this earth is just temporary. காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தற்காலிகமானது என்று நமக்கு தெரியும். And we can move forward and dig a new well. இதோ நாம் முன்னோக்கி சென்று புதிய கிணறுகளை தோண்ட முடியும். If you look at the story of Isaac, இந்த ஈசாக்குடைய கதையில நாம் பார்த்தோமானால் nothing could hold him down. அவனை எதுவுமே பின்வாங்கி வைக்க முடியவில்லை. Disappointments came. கஷ்டமான காரியங்கள் வந்தன. He looked at it, yeah, you want the well, take it. He இதோ moved உங்களுக்கு on. வேணுமா எடுத்துக்குங்கன்னு சொல்லி அவன் தொடர்ந்து சென்றான். He digged a new well. அவன் புதிய ஒரு கிணறு வெட்டினான். பிரச்சனை வந்தது. You can have it. சரி நீங்களே வச்சுக்குங்க. And he moved on. தொடர்ந்து முன்னோக்கி சென்றான். He had everything in the land of Gerar. அந்த கெரார் அந்த ஊரிலே அவனுக்கு எல்லாமே இருந்தது. Imagine if you had 100 times what you have. இதோ நீங்க விதைத்ததை விட 100 மடங்கு அதிகமாய் உங்களுக்கு இருந்தால் Imagine this, 100 times what you have sowed. 100 மடங்கு நீங்கள் விதைத்ததை விட 100 மடங்கு அதிகமாய் உங்களுக்கு And இருந்தால் the Bible says he was the richest man. அவன் தான் மிக ஒரு ஐஸ்வர்யனா இருந்தான் என்று வேதாகமத்தில் நாம் He had வாசிக்கிறோம். everything அவனுக்கு எல்லாமே இருந்தது in Gerar. கெராரிலே. And now he has to go. இப்பொழுது அவன் விட்டு செல்ல வேண்டும். ஐயோ, in crops எப்படி? இதோ என்னுடைய வயல்கள் எல்லாம் எப்படி Plan how to move this whole acre from here to there. இந்த முழு ஏக்கரை எப்படி இந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு நகர்த்தலாம்னு யோசிக்கிறானா. He left and he went. அதை விட்டு விட்டு அவன் செல்கிறான். He dug a new well. அவன் புதிய ஒரு கிணறை தோண்டுகிறான். Because why? He kept in mind that this is a foreign place. காரணம் இது தற்காலிகமான இடம் என்று அவனுக்கு தெரியும். My passport says I belong to heaven. இதோ என்னுடைய பாஸ்போர்ட் சொல்கிறது நான் பரலோகத்துக்கு I'm a சொந்தமானேன். citizen of heaven. நான் பரலோகத்தின் வாசி. But many of times we put our citizenship here on earth. அநேக வேளையிலே நம்முடைய குடியிருப்பு உரிமையெல்லாம் இந்த பூலோகத்திலேயே நாம் வைத்து விடுகிறோம். And what happens? We become stuck when a problem comes. பிரச்சனைகள் வரும் பொழுது மாட்டிக்கொள்கிறோம். When difficult situation comes, we are stuck. கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது மாட்டிக்கொள்கிறோம். I can't let go. இதை நான் விட்டு விட முடியவில்லை. I can't leave this. இதை விட முடியவில்லை. Ayo, how?
எப்படி? It was a story of a house in US that caught in fire. இதோ யுஎஸ்ல ஒரு வீடானது நெருப்பு பிடித்து கொண்டது. It's a big mansion. அது ஒரு பெரிய மாளிகை. And in a certain room in this mansion that belonged to this rich billionaire, இதோ அங்கே ஒரு அறையிலே ஒரு கோடீஸ்வரனுக்கு சொந்தமாய் இருந்தது. he had a storeroom. அவனுக்கு ஒரு இடம் இருந்த அறை இருந்தது. Hidden behind a big picture frame. அந்த அறையானது ஒரு பெரிய படத்திற்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்தது. And he had a passion of going into this room and just lying on his money. இதோ அங்கே அவனுக்கு இருந்த வாஞ்சை என்றால் அந்த அறைக்கு சென்று அவன் வைத்திருக்கிற பணத்தின் மீது படுத்துக் கொள்வான். So one day while having the dinner, இதோ ஒரு நாள் அந்த இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது the fire broke out in the kitchen. இதோ அங்கே சமையல் அறையிலே நெருப்பு பிடித்துக் கொண்டது. And the house started burning and burning. The kitchen spread to the hall, and the hall spread floor rooms. அந்த நெருப்பானது அந்த சமையல் அறையிலிருந்து ஹாலுக்கும் ஹாலிலிருந்து அறைகளுக்கும் தொடர்ந்து பரவி சென்றது. And all the maid servants and all the butlers and all started running out of the house. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் சமையல்காரர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தார்கள். But this man, ஆனா இந்த மனுஷன் he started running up the stairs, அவன் படிகளுக்கு மேலே ஏறினான். going to his office. அவனோட அறைக்கு செல்ல He quickly went and moved the frame. அந்த படத்தை நகர்த்தி விட்டு He quickly took a big bag, a suitcase. ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு He started loading in the money, அந்த பணத்தை எல்லாம் உள்ளுக்கு போட்டான். taking a shovel and putting it in. இதோ அதை எடுத்து அந்த பணம் எல்லாம் தூக்கி உள்ள One போட்டான். bag he zipped up. Okay, second bag. ஒரு பேக் முடிந்த உடனே இன்னொரு பேக் எடுத்து போட்டான். To save his money. இதோ தன்னுடைய பணத்தை காப்பாற்றும்படியாக Fire came to the second floor. இதோ அந்த நெருப்பு இரண்டாவது மாடிக்கு It வந்தது. burned the two rooms around him. ரெண்டு அறைகளையும் அது எரித்து விட்டது. It came to his room. அவனுடைய அறைக்கு வந்தது. He had a choice to out of the window அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஜன்னலிலிருந்து வெளியே குதிக்கவும் or to die in the fire with his possessions. அல்லது தன்னுடைய ஐஸ்வர்யங்களோடு அந்த நெருப்பிலேயே மரித்து விடலாமா. This rich billionaire இந்த கோடீஸ்வரன் died in the fire with his possessions அவனோட ஐஸ்வர்யங்களோடு அந்த நெருப்பிலேயே மாண்டு விட்டான். because he was not willing to let go. காரணம் அதை விட்டுவிட அவனுக்கு மனமில்லை. His money was so important to அந்த him. பணமானது அவனுக்கு மிக முக்கியமாய் இருந்தது. You got to understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். When we keep in mind that all these things are temporal, இதோ நம்முடைய மனதிலே இந்த இடம் எல்லாம் நாம் தற்காலிகமானது என்று நாம் யோசிக்கும் பொழுது the God who gave us much can start afresh with us again. இதோ கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார், புதிய காரியங்களை கொடுத்து If ஆசீர்வதிப்பார். God could bless me in this land, கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க He முடிந்தால் can even bless me in this land. அந்த தேசத்திலும் என்னை ஆசீர்வதிக்க And when I முடியும். move on, He's with me, so He will bless me. நான் தொடர்ந்து சென்றாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். And when I dig this well again, there will be water. அங்கு நான் கிணறு வெட்டினாலும் அங்கு எனக்கு தண்ணீர் கிடைக்கும். Because I am connected to Him. காரணம் நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். Today, people of God, இந்த நாளிலே தேவ ஜனமே, where is your citizenship? உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? Are you a citizen or are you a foreigner in this land? இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு குடியிருப்பினரா இருக்கிறீர்களா அல்லது அந்நியரா இருக்கிறீர்களா? You got to understand, now Singapore there's a rule, no dual citizenship, right? No more dual citizenship, only one citizenship. இப்ப சிங்கப்பூர்ல ரெண்டு குடியிருப்பு உரிமை எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. But we want heaven to have dual citizenship. ஆனால் நாம் பரலோகத்துக்கு சென்றா ரெண்டு குடியிருப்பு இருக்கும். Either we build our citizenship in heaven அது நாம் பரலோகத்துல நாம் குடியிருப்பை நாம் வைத்துக் கொள்கிறோமா அல்லது பூலோகத்திலே வைத்துக் our கொள்கிறோமா? riches in heaven on earth. நம்முடைய ஐஸ்வர்யங்களை பரலோகத்திலே சேகரிக்கிறோமா அல்லது பூலோகத்திலே The சேகரிக்கிறோமா? wonderful passage says we are just like pilgrims passing through the valley of Baca. இதோ அந்த யாத்ரிகளை போல நாம் கடந்து செல்கிறோம். When you have in mind that you are a pilgrim, இதோ நீங்கள் ஒரு யாத்திரை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, whenever contention or problem comes, இதோ பிரச்சனைகள் வரும் பொழுது you'll be able to take your bag and go forward. உங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்ல முடியும். Your new ground. உங்களுடைய புதிய தேசத்திற்கு. And for a while, sow into that ground. கொஞ்ச நேரம் அந்த நிலத்திலே விதைத்து, If contention comes, pick it up அந்த again பிரச்சனை வரும் பொழுது மீண்டுமாக and உங்கள் move பைகளை on எடுத்து நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் to new grounds. அந்த புதிய நிலத்திற்கு. Come on, tell the person beside you, new grounds. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய New நிலம், grounds. புதிய நிலம். Today, I want to just leave you with this simple message. There's some more points in my notes, but I think I've spoken to you today. இந்த நாளிலே अनेक காரியங்கள் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் தேவையானதை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். How many of you understood this message today? எத்தனை பேர் இந்த செய்தியை புரிந்து How many of you கொண்டீர்கள்? been spoken by the Lord today? எத்தனை பேர் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார்? You know, Isaac had this impression upon his heart, and he engraved it upon his heart that he
is a foreigner in the land. ஈசாக்குக்கு தன்னுடைய மனதிலே நன்றாக உணர்ந்திருந்தான், அவன் ஒரு நிரந்தரவாசி அல்ல, தற்காலிகமாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதனால தொடர்ந்து அவனால் முன்னோக்கி செல்ல முடிந்தது. That he is going to go back to his place of permanence, இதோ அவன் நிரந்தரமான இடத்துக்கு செல்ல போகிறான் என்று அவனுக்கு தெரியும். which is in heaven. அதுதான் பரலோகம். People of God, today, where is your permanent ground? தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களுடைய நிரந்தரமான இடம் எங்கே? Don't use your mouth to answer, use your heart to answer. உங்களுடைய நீங்கள் மனதிலே வைத்து பதில் சொல்லாதீர்கள், இருதயத்திலிருந்து பதில் சொல்லுங்க. Have you dug wells in the ground? Have you laid your riches on the ground? And have you come upon a time where you can't let go if God tells you to let go? நீங்கள் கிணறுகளை வெட்டி உங்களுடைய ஐஸ்வர்யத்தை சேகரித்து ஆண்டு அதை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது விட்டுவிட முடியாமல் தவிக்கிறீர்களா? When we understand that our life is like a pilgrimage, we will always learn to move on. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு யாத்திரையை போல இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்வோமானால் நாம் தொடர்ந்து செல்ல முடியும். The enemy will try to come to close your well. உங்களுடைய கிணறை அடைக்கும்படியாக பிசாசு வருவான். He will send shepherds to cause contentions in your wells. இப்படி மேய்ப்பர்களை அனுப்பி உங்களுக்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வரும்படியாக அவன் வருவான். People can claim that their well belongs to them. இது எனக்கு சொந்தம் என்று ஜனங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியங்களை பங்கு கொள்வார்கள். Do like what Isaac did, just give it. ஈசாக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், விட்டுவிடுங்கள். உங்களுக்கு வேண்டுமா? You can have it. எடுத்துக்கொள்ளுங்கள். And move on. தொடர்ந்து செல்லுங்கள். Move on. தொடர்ந்து செல்லுங்கள். Move on and start தொடர்ந்து digging. செல்லுங்கள். Amen. புதிய இடத்திலே கிணறு Let's stand வெட்டுங்கள். to our feet, church. Come நாம் on. எழுந்து நிற்போம். Today, a spirit of Isaac இந்த to come நாளிலே within us. Let's pray for a spirit of Isaac to come within us. ஈசாக்கினுடைய ஆவி நமக்குள்ளாக வரும்படியாக நாம் ஜெபிப்போம். A spirit that doesn't give up digging wells. இதோ கிணறுகளை வெட்டுவதிலிருந்து நிறுத்தாமல் இருக்கிற ஒரு A ஆவி. spirit that is engraved with the word foreigner. இதோ அங்கே நான் ஒரு அந்நியன் என்று அந்த வார்த்தையில விசுவாசமாய் இருக்கிற அந்த ஆவி. A spirit that will move on. தொடர்ந்து செல்கிற ஒரு ஆவி. A spirit that will move on. தொடர்ந்து செல்கிற ஒரு ஆவி. Today, are you in contention? இந்த நாளில் நீங்கள் இப்படி பிரச்சனையோடு Are you in இருக்கிறீர்களா? trouble? நீங்கள் பிரச்சனையோடு Are you in இருக்கிறீர்களா? trials? நீங்கள் போராட்டங்களிலே Are you in இருக்கிறீர்களா? sickness? நீங்கள் வியாதியிலே இருக்கிறீர்களா? What situations you are in? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் Your life is the earth. இதோ உங்களுடைய இந்த பூலோகமானது தற்காலிகமான Because இடம். you are just passes through. நீங்கள் அதை கடந்து செல்லுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. Always understand your final destination is with Jesus in His kingdom. எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சென்று சேர வேண்டிய இடம் இயேசுவோடு இருக்கிறது. Keep your eyes fixed on things that are above. இதோ மேல் இருக்கிற காரியங்கள் மீது நீங்கள் கண்களை வைத்துக் Keep கொள்ளுங்கள். your hearts on the final destination. உங்களுடைய இருதயமானது நீங்கள் சென்று சேர வேண்டிய கடைசியான அந்த இடத்திலே As you வைத்துக் move கொள்ளுங்கள். on this earth, dig new wells. இந்த இடத்திலே இந்த பூலோகத்திலே புதிய கிணறுகளை There தோண்டுங்கள். were times where you have to give your wells away. சில வேளைகளிலே நீங்கள் வெட்டின கிணறுகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் Carry on. அதை தொடர்ந்து விட்டுக் கொடுங்கள். Let the power of the Holy Spirit take over your life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக பொறுப்படுத்தி நடத்துது. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் Holy Spirit, minister to your children right now. நாளை உம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசும். Father, for those who are fighting hard to let go, ஆண்டவரே, இதோ விட்டு விட முடியாமல் தவிக்கிறவர்கள், I pray that you give them the heart to let go. ஆண்டவரே, அவர்கள் அதை விடுகிற அந்த மனதை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். For those who are in contention, ஆண்டவரே, இப்படி பிரச்சனையில இருப்பவர்கள், I pray that you will have the heart to leave and to move on. அதை விட்டு ஆண்டவரே தொடர்ந்து செல்ல ஆண்டவரே நீ அந்த இருதயத்தை அவர்களுக்கு தாரும். Not to dwell on the problem or to be in contention. இதோ அந்த பிரச்சனையிலே மூழ்காமல் இருக்க, அதிலே திருப்தியா இராதபடிக்கு, But to bless and to move on. அதை ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ந்து செல்ல கிருபை தாரும். Father, to bless and to move on. ஆண்டவரே, அதை ஆசீர்வதித்து தொடர்ந்து செல்ல கிருபை தாரும். Bless and அதை ஆசீர்வதித்து தொடர்ந்து செல்ல. Lord, we acknowledge that we are called to be a blessing. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் We ஏற்றுக்கொள்கிறோம். are blessed to be a blessing. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே And I pray ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். that as we go on this pilgrimage on this earth, ஆண்டவரே, இந்த உலகத்திலே இதோ இந்த யாத்திரை பயணத்திலே நாம் செல்லும் பொழுது, as we dig our wells, ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களுடைய கிணறுகளை வெட்டும்போது we'll always have a heart of blessing. இதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்க That வேண்டும். Father, we will always end up in our final destination. ஆண்டவரே, எப்பொழுதுமே நாங்கள் சென்று சேர வேண்டிய இடத்திலே சென்று சேர எங்களுக்கு கிருபை தாரும். Like the rich man, we will not perish.
in his riches. இதோ ஐஸ்வர்யனை போல நாங்கள் எங்களுடைய ஐஸ்வர்யத்திலே அழிந்து போகாதபடி. We will not perish in the situations we are stuck in. நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் அழிந்து போகாதபடி. But be able to run to you, Lord Jesus. ஆண்டவரே உம்மிடத்திலே ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும். Horabashataria kadaba. Brosia kabashatala basia tarakadaba. As all the eyes are closed, heads are bowed. கண்கள் எல்லாம் மூடி தலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கும் போது. Every eyes are closed, heads are bowed. எல்லா கண்களும் மூடி தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். If you have not made heaven your final destination yet, உங்களுடைய கடைசியான சென்று சேர வேண்டிய இடம் பரலோகமாய் இல்லாமல் நீங்கள் வைத்திருந்தால், today is a chance to make heaven your final destination. இந்த நாளிலே பரலோகத்தை நீங்கள் உங்களுடைய கடைசியான சேர வேண்டிய இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள். It's a decision that only you can make. இதோ நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் இது. Lord, I give up my citizenship on this earth and I take up a heaven citizenship. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் வைத்திருக்கிற என்னோட வாஞ்சை எல்லாம் விட்டுவிட்டு பரலோகத்துக்கு நேராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். Today I am a foreigner in this land. இந்த நாளிலே இந்த தேசத்திலே நான் ஒரு அந்நியன். Because I belong to Jesus. காரணம் நான் இயேசுவுக்கு I சொந்தம். belong to you. நான் இயேசுவுக்கு I சொந்தம். belong in heaven. நான் பரலோகத்திற்கு சொந்தம். Lord, I take my allegiance with you. ஆண்டவரே, இதோ நான் உம்மோடு சேர்ந்து நான் அந்த குடியிருப்பை பெற்றுக்கொள்கிறேன். Come on, make that pledge with Jesus today. இந்த நாளிலே இயேசுவோடு அந்த அறிக்கை செய்யுங்கள். Make that pledge with Jesus today. இயேசுவோடு சேர்ந்து அந்த அறிக்கை செய்யுங்கள். Make that pledge with Jesus today. இயேசுவோடு சேர்ந்து அந்த அறிக்கை செய்யுங்கள். Lord, my allegiance is with you. ஆண்டவரே, நான் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன். Lord, my citizenship is with you. ஆண்டவரே, என்னோட குடியிருப்பு உம்மோடு கூட My இருக்கிறது. riches is with you. ஆண்டவரே, என்னோட ஐஸ்வர்யம் உம்மிடத்தில் இருக்கிறது. Because it's all about you, Jesus. காரணம் இதெல்லாம் உம்மை குறித்து இருக்கிறது This இயேசுவே. earth is just a temporal place. இந்த உலகமானது ஒரு தற்காலிகமான இடம். Help us to keep our minds and our hearts on things that are above. எங்களுடைய இருதயமும் மனமும் மேலே பரலோகத்தை நோக்கியே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to store our heavenly riches. எங்களுடைய பரலோக ஐஸ்வர்யத்தை அங்கு சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். Help us to go forward digging wells. நாங்கள் முன்னோக்கி சென்று கிணறுகளை வெட்ட எங்களுக்கு கிருபை தாரும். Help us to bless people who want it, Lord. ஆண்டவரே, யாருக்கு ஆசீர்வாதம் தேவையோ அதை கொடுத்து ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை Help us to தாரும். move on and move on and move on நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். till we reach our final destination. எங்களுடைய கடைசியான இடத்தை சென்று நாங்கள் சேரும் வரை That is with you, Lord அது Jesus. உம்மோடு ஆண்டவரே. Father, I pray for every brother, every sister, every youth, every child. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I pray that today you will ignite the spirit of Isaac upon them. ஆண்டவரே, இந்த நாளிலே ஈசாக்குடைய ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். A spirit that will go through this land like a foreigner. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஒரு அந்நியனாக இருக்கிறோம் என்று யோசிக்கிற ஒரு எண்ணம். A spirit that will keep on digging wells after wells after wells. தொடர்ந்து ஆண்டவரே கிணறுகளை வெட்ட வேண்டிய ஒரு எண்ணம். A spirit that will not hold on to the riches of this earth. இதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிற ஒரு எண்ணம். But a spirit that will hold on to you, Lord Jesus. ஆனால் உம்மை எப்பொழுதுமே பிடித்துக் கொள்ளுகிற ஒரு ஆவியை தாரும் Lord, ஆண்டவரே. whatever situations they are in today, ஆண்டவரே, இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் இருந்தாலும் I pray that you will lead them forward. ஆண்டவரே, நீர் அவர்களை முன்னோக்கி நடத்தி செல்லும். Give them the grace to dig new wells. அவர்கள் புதிய கிணறுகளை வெட்ட அந்த கிருபை தாரும். Oh, new blessings, new prosperity, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய செழிப்பு, new anointing, புதிய அபிஷேகம், new power. புதிய வல்லமை, Oh, new creative ideas, புதிய வித்தியாசமான யோசனைகள், new favor. புதிய தயவு. Lord, I prayed upon your children today ஆண்டவரே, நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மீது நான் ஜெபிக்கிறேன். that on this temporal journey in this earth, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தற்காலிகமான பயணத்திலே your name will be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Your name will be lifted up. உம்முடைய நாமம் The உயர்த்தப்படுவதாக. flag and the banner of Jesus will fly high. இயேசுவுடைய கொடி உயர பறக்கட்டும். Lord, we surrender ourselves into your hands. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரங்களிலே முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Come on, give a big hand to Jesus. கரங்களை தட்டி இயேசுவுடைய Hallelujah. நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.